ஆந்திராவில் வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட 20 தமிழர்களின் உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஆலிப்பிரியில் உள்ள ரொய்யா மருத்துவமனையில் நடைபெற்று வரும் இந்த உடற்கூறு ஆய்வு தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் காண்டீபனிடம் கேட்கலாம். காண்டீபன், 20 பேரின் உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்யும் பணி எப்போது நிறைவடைய இருக்கிறது? இதுவரைக்கும் எத்தனை உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு? அதாவது நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய ரொய்யா மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. அதாவது உடற்கூறு பரிசோதனை காலையில் 6 மணிக்கு துவங்கப்பட்ட அந்த உடற்கூறு பரிசோதனை தற்போது வரை 13வது நபருடைய உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இதற்காக பார்த்தீங்கன்னா சிறப்பு மருத்துவர் குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு 9 பேர் தலைமையிலான மருத்துவர் குழுக்கள் இந்த பிரேத உடற்கூறு பரிசோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது வரை உடற்கூறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அந்த உடல்களிலிருந்து சுமார் 16 குண்டுகள் எடுக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த உடற்கூறு பரிசோதனை இன்று மாலை 5 மணிக்கு முடியும் என்று மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ஹேமா, காண்டீபன், உடல்கள் எப்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது? அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா இதில் அடையாளம் காணப்பட்ட 7 குடும்பம், அதாவது கண்ணமங்கலம் படவேடு பகுதியைச் சேர்ந்த அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் 3 வாகனத்தில் 21 பேர் இப்போ தற்போது ஆந்திராவை திருப்பதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரை நமக்கு கிடைத்த தகவல் படி அவர்கள் ஆந்திரா எல்லை பகுதியான ஆந்திரா சித்தூர் அருகே வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹேமா, இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் இந்த மருத்துவமனை வளாகத்திற்கு வர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹேமா.